முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு நிழல்ல உலர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. லீஃப் மட்டும் நல்லா காயட்டும். வெயிலில் போட வேண்டாம், நிழல்ல காயணும். இப்போ இது ஃபஸ்ட்டு டே ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் 2-3 நாள் காஞ்சிச்சுன்னா இப்படி பிடிச்சு பார்த்தோம்னா மொறுமொறுன்னு இருக்கணும். இப்படி கையிலே பவுடர் ஆகணும். அப்படி இருக்கும்போது மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு நம்ம தோசை செய்யும்போது சப்பாத்தி செய்யும்போது இது நம்ம ஒரு டீஸ்பூன் கலந்து செய்யும்போது இந்த ஃப்ரெஷ் முருங்கையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம டீ கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். டீ அப்புறம் சூப்பு வைக்கிறக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை இலை நிழலில் காய வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ கையில் க்ரஷ் பண்ணாலே அப்படியே பவுடர் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிடலாம். இது நம்ம தோசை செய்யும்போது சப்பாத்தி பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம செய்யும்போது நல்லா அயன் வந்துட்டு கண்டென்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், பாடியில் நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும். இது நம்ம சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் இதை ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அனீமிக்காக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அவ்வளோ லீஃப் எடுத்தோம் இல்லையா, பாருங்கள் கொஞ்சம் பவுடர் தான் வந்திருக்கு. ஒரு 100 கிராம் அளவு தான் வந்திருக்கு. இது நம்ம வீக்லி ஒரு 3 தடவை எடுத்தால் போதும். டெய்லி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம சூப்பு வச்சு குடிக்கலாம். இல்லைனா டிஃபன் பண்ணும்போது இது ஒரு ஸ்பூன் அந்த மாவில் ஆட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பிளட்டு வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபின் லெவல். அனீமிக்காக இருக்கிறவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு கீரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே நிழலில் வளர்த்தி 3 நாளுக்கு அப்புறம் பவுடர் பண்ணி டெய்லி யூஸ் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இப்போ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரை பொடி சூப் பண்ணுறதுக்கு ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் 4-5 குருமிளகு அம்மியில் தட்டி போட்டது, ஒரு சின்ன வெங்காயம், இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி, நம்ம வீட்டிலையே நிழலில் காய வச்சு பொடி பண்ணது, கொஞ்சம் உப்பு, தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவு ஊற்றிட்டு இது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டு அப்படியே குடிக்கணும், அவ்வளோதான். மாதிரி பொங்கிட்டே வரும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். முருங்கைக்கீரை சூப்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது அனீமிக்காக இருக்கிறவங்க ஒரு வாரத்தில் ஒரு 2 தடவை குடிச்சிட்டு வந்தால் நல்ல ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.